17:19 1 ராஜாக்கள் 17:19. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து. மேல் வீட்டில் தனிமையில போயிருந்து ஜெபிக்கிறான். இந்த தனிமையில சில காரியங்களை ஆண்டவர் சமத்துல தனிமையில இருந்து தான் செய்யணும். இதை தான் நேற்று ஆண்டவர் அப்படி தியானிக்க வச்சுட்டு இருக்கும் போதே ஆண்டவர் அப்படி ஜெபத்துக்குள்ள நடத்திட்டா. அதனால நேற்று இதில் நம்ம ஸ்டாப் பண்ணோம். ஆமாம், இது எவ்வளோ முக்கியத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலேருந்தே நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தேயு 27வது அதிகாரம் 26வது அதிகாரம் அதனுடைய 37 முதல் வாசியங்கள். பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் 36 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. 12 சீஷர்களில் ஒருவன் போய்விட்டான். இப்பொழுது 11 சீஷர்கள் 11 பேரையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்துக்கு வரார். அங்கே ஒரு கூட்டத்தை உட்கார வச்சுட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை அந்த கூட்டத்திலேருந்து ஒரு 3 பேரை கூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறார். ஒரு கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உட்கார வச்சு ஜெபம் பண்ண வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறவங்கள அடுத்து கூட்டிட்டு வரார். அடுத்து கூட்டிட்டு வந்து அடுத்த வசனம் 37 வாசிங்க. பேதுருவையும் செபதேயுவின் குமாரன் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இப்போ அவங்களுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் வேதனையை காட்ட ஆரம்பிக்கிறார். மற்றவர்கள்ட்ட இன்னும் காட்டல. 12 பேர்னே வச்சுக்கோங்களேன். அதில் ஒருவன் போயிட்டான், யூதாஸ் போயிட்டான். 11 பேர். அந்த 11 பேர்ல 11ல் 3 போனா எவ்வளோ? 8. சில பார்க்குறாங்க மேக்ஸ் டியூஷனுக்கு பயந்து இங்கே வந்திருந்தா இங்கேயும் கணக்கா. 8 பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெப குறிப்பை கொடுத்துட்டு பேதுரு, யோவான், யாக்கோவை கொஞ்சம் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். கூட்டி கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கும். அப்போ அவருக்கு அந்த துக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத அறிந்து அவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே. நல்ல கவனிங்க. 11 பேர்ல ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது 3 பேர். இந்த அன்று இருந்த ஜனக்கூட்டத்திலே ஆண்டவருக்கு க்ளோஸா இருக்கிறது 11 பேர். 11 பேர்லயும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது 3 பேர். இந்த 3 பேர்லயும் இயேசுக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாருன்னா அப்பா. ஆமென். இந்த உலகத்திலே நமக்கு க்ளோஸா இருக்கிறது நம்ம ஃபேமிலி. அடுத்து இன்னும் க்ளோஸ்ன்னு பார்த்தா புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன் அல்லது பிள்ளைகள். இதை விட இன்னும் சற்று அப்புறம் போய் இந்த சற்று அப்புறம் தான் போக மாட்டேங்கிறோம். போயிட்டு என் பிதாவே, என் அப்பா அப்படி கூப்பிடுறாரு. அப்ப வேதனை அதிகரிக்கும் போது இந்த 11 பேர் கூட்டத்தில் இந்த 3 பேரை நிறுத்தல, இவங்களுக்கு தள்ளி கொண்டு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்றார். ஆனா எல்லாம் இல்லை, எல்லாம் ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆமே, இப்படி இருக்கணும் நம்ம. உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ்? எனக்கு க்ளோஸ் என்னுடைய ஃபேமிலி, எனக்கு ரொம்ப க்ளோஸ் என்னுடைய குடும்பம். இல்லை, சொந்தக்காரங்கள்லாம் எனக்கு க்ளோஸ். ஆமே, அவங்கள ரொம்ப க்ளோஸாக வச்சா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து நமக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா நம்ம குடும்பம். இன்னும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா யாருன்னு கேட்டால் என் அப்பான்னு சொல்லணும். ஆமாம், நிறைய பேர் ஃபேமிலி ப்ரேயரோட அவங்க ப்ரேயர் முடிஞ்சிடும் தெரியுமா? சிலருக்கு இந்த சர்ச்சில் ஜெபத்தோட முடிஞ்சிடும்.
ஃபேமிலி ஜெபத்தோட முடிஞ்சிடும் சிலருக்கு. எப்பா இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணியாச்சு. ஃபேமிலி ப்ரேயரில் சிலர் வந்து உட்கார்றது எதுக்கு தான் உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? என் ஆத்மாவே சொல்றதுக்கு. அது வரை அப்படி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெபம் முடியும் தெரிஞ்ச உடனே ஆமென். என் பிள்ளைங்க ஜாஃபியா, ஐசக்லாம் பார்த்தீங்கன்னா விளையாடிட்டே இருப்பான். லாஸ்ட்ல ஆமென் அவனுக்கு சவுண்டு மட்டும் கேட்கும். நிறைய பேர் அப்படிதான். நாம அப்படி அது போட்டோம் இன்னைக்கு முடிஞ்சு இல்லை, அடுத்து சற்று அப்புறம் போய் என் அப்பா அப்படிதான் கூடுற என் பிதாவே. இந்த சற்று அப்புறம் போகிற அனுபவம் தான் எலியா கிட்ட இருந்துச்சு. இந்த ஜெப அனுபவம் தேவ பிள்ளைக்கு மிக 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 அவசியம். ஆமென். இரண்டாவதாக அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 32 முதல் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். ஆமென். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அவன் என்ன செய்கிறான்? 36வது வசனம். அந்தி பலி செலுத்த அவன் பலி செலுத்துகிறான். எலியாவின் ஜெபத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், அதிகமாய் பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி, தேவனுக்கு ஏற்ற பலி, நீதியின் பலிகள். ஆமென். நல்ல ஆராதனை செய்து ஜெபிக்கணும். நல்ல வர்ஷிப் பண்ணி ஜெபம் பண்ணணும். இது ஜெபத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று முதல் நாளிலே நாம் இதை தியானித்தோம். ஆமாம். இந்த நாளில் ஆவியானவர் அதை திரும்ப உணர்த்துகிறார். எனவே தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதும் சரி நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு. எனவே இந்த வர்ஷிப் டைமை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. தேவ பிள்ளைங்க, நீங்கள் வந்து எங்கே ஆராதிக்க போகிறீங்களோ சரி, இந்த ஆராதனை நேரத்தில் போய் உக்காந்துடணும். அந்த பலி செலுத்தும் நேரத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இதை மறந்துடவே கூடாது. நல்ல கவனிங்க. ஆமாம், நல்லா புரிஞ்சுக்க. நம்ம நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? வர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கினதுக்கு பிற்பாடு நான் வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் தேவனால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா கர்த்தர் இறங்கிட்டார். என் ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? வரவே மாட்டார். நான் ஆராதித்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறேனாலே அதன் அர்த்தம் என்ன? என் ஆராதனையில் கர்த்தர் பிரியப்பட்டுட்டார். கர்த்தர் பிரியப்பட்டுட்டார்னா நான் என் விண்ணப்பத்தை வைக்கும் போது கர்த்தருடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை பிறந்தது. வைக்கணும். அதனால நம்ம எங்கெங்க வைக்கிறோம் புரியும்படி வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் உட்கார்ந்து பிரீச் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். 4வது வசனத்தை வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இப்போ அவங்களுடைய போக்கஸ் எதுல இருக்குன்னா, எப்படியாவது இயேசுவுக்கு முன்னாடி வச்சிடணும். அவ்வளவுதான். அந்த வீட்டில் பீட்டர் உண்டு, யோவான் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனா நாங்க சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம், இப்படியே நான் சுமந்து கொண்டு போக கூடாது. அவன் என்ன ஆனாலும் சரி இயேசுவுக்கு முன்னாடி வச்சிடணும். இப்பொழுது அந்த திமிர்வாதக்காரன் எப்படிப்பட்டவன்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சுமந்து கொண்டு வந்தவங்களுடைய ஏக்கம், சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய வாஞ்சை, சுமந்து கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசம் இயேசுக்கு முன்னாடி வச்சா போதும், அவர் பார்த்துப்பார். இப்பொழுது மேற்கூரையை பிரித்து அவருக்கு முன்பாக இறக்கினார்கள், வைத்தார்கள். 5வது வசனம். அவர்கள் விசுவாசத்தை, யார் விசுவாசத்தை? திமிர்வாதக்காரன் எப்படிப்பட்டவன் தெரியாது, ஆனா எப்படிப்பட்டவன் ஆண்டவரே சொல்லிட்டாரு. உன் பாவங்கள், உன் கையில் இருப்பு சரியில்லை, அதனால நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமாம். எல்லாருக்கும் அப்படி ஆண்டவர் சொல்லலை. அந்த பிறவி குருடனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொன்னாரா? இல்லை. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு. அப்போ நம்முடைய அந்தரங்கம் வந்து அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஐயோ பாவம், அவன் இப்படி இருக்கிறான், அவனுக்கு போய் இப்படி சொல்றாரு தெரியாது.
ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவனை பார்க்கல, அவன் அவருக்கு முன்னாடி வச்சாங்க தெரியுமா, அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். நாம் ரட்சிக்கப்படாத நம்ம புருஷன் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கலாம், மனைவியை வைக்கலாம், பிள்ளைகளை வைக்கலாம். கர்த்தர் நம்மை பார்க்கணும். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்து சிநேகிதருக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ நம்முடைய சொல்ல வருகிற செய்தி இதுதான், அவருக்கு முன்பாக வைக்கணும். இதுதான் அவருக்கு முன்பாக. இப்போ நான் கொண்டு வந்ததை வேற அப்போ அவருக்கு முன்பாக வைக்கணும்னா அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்கு உண்டாகணும். அவர் இருக்கிறார் என்கிற உணர்வு உண்டாகணும்னா அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க அவருக்கு உகந்த ஆராதனையை. அதனால தான் தேவ பிள்ளைங்க சில அந்த ஆராதனைனாலே சிலருக்கு பிடிக்காது. என்ன இது சும்மா பாட்டும். சரி ஐயா, நீங்க வாங்க, உங்களை பத்தி 2 பாட்டு பாடுறேன். எங்க பரலோகத்தில் ஆராதனை மட்டும்தான் உண்டு. அங்க பிரசங்கம் கிடையாது. அங்க போய் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க தான் அங்கேயே. இங்க அழணும், இங்க ஜெபம் பண்ணணும், இங்க செய்தி, இங்க எல்லாம் தேவை. இங்க ஆராதனை அவசியம். அதனாலதான் ஆராதனை. மீட்டிங் டைம் ஆச்சு, கிளம்புங்க. நெல்லு 3வது பாட்டு முடியட்டும். சிலர் சர்ச்சுக்கு வர்றதே ஆராதனைக்கு முன்னாடி வரணுங்கிற ஆசையில் இல்ல, இடம் கிடைக்காதுங்கிற. நமக்கு அந்த ரோல இந்த சேர் நமக்கு போயிரும், கைப்பிடி சேர் நமக்கு போயிரும் சீக்கிரம். அந்த தூண்ல சாஞ்சிருக்கிற அந்த ஒரு மேன்மையான அனுபவம் போயிரும். அதனால எதுக்காக சீக்கிரம் வரும்? இடம் பிடிக்க வந்துடணும், வேற வழி இல்லை. ஒரு சகோதரர் நியூ இயர் சர்வீஸுக்கு, நியூ இயருக்கு மேலே ஃபுல்லு, கீழே ஃபுல்லு, படியில் ஃபுல்லு, வழக்கம் போல அவர் மெதுவாக 9 மணி சர்வீஸுக்கு 11 மணிக்கு வரார். அந்த மெயின் ரோட்லேயே அவரை திருப்பி அனுப்பி விட்டாங்க. அவர் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, ஆனாலும் எனக்கெல்லாம் உள்ள ஒரு இடம் இல்லை இல்லையா அப்படின்னார். பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? 11 மணிக்கு வந்தேன். பிரதர் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 2 மணிக்கு வந்தீங்கன்னா நல்ல இடம் இருந்துரு. கொஞ்சம் இன்னொரு 2 மணிக்கு கூட வெயிட் பண்ணி நீங்கள் வந்துருப்பீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே இடம் இருந்துடும். இதுக்கு சீக்கிரம் போகணும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய காலையிலேருந்து ஈவினிங் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க எலியா. காலையில் மீட்டிங் முடிகிற டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, கடகடகடன்னு ஏதாவது 2 வார்த்தை பிரேயர் பண்ணி விடு. அப்படி விடல, நம்ம எல்லாம் டைம் ஆச்சுன்னு அப்படி தானே ஜெபம் பண்றோம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு டைம் ஒவ்வொரு காரியத்துக்காக போய் ஜெப நேரத்தை தானே குறைக்கிறோம். எலியா பாருங்க, ப்ராப்பரா கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணு. அவருக்கு செலுத்த வேண்டிய பலியை செலுத்தி விட்டு கர்த்தரை பார்த்து கேட்கிறார், என்னை கேளோ. அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இருதயத்தை உடைத்து ஓட்டுகிற ஜெபம் கேட்கப்பட்டது. ஆராதனை. நீங்க உங்க பர்சனல் பிரேயர்ல நல்ல வர்ஷிப் பண்ணுங்க. ஐயோ எனக்கு பாட தெரியாது, நீங்க பாடினாதான் அவர் கேட்பார். பாட தெரிஞ்சவங்க மட்டும்தான் சர்ச்சில் ஓகே, பாட தெரிஞ்சவங்க பாடணும், இல்லைன்னா மக்கள் உள்ள வர வேண்டாமா? அங்க ஏதோ நடக்குன்னு அப்படியே வண்டியை திருப்பு. கொஞ்சம் ஓரளவுக்கு பாட தெரிஞ்சவங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க, கதறலை அவர் கேட்பாராம். ஆமே, காக்கை குஞ்சுகள் காத்திருந்து கூப்பிடும் காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை கொடுக்க. நாம் என்ன விரட்டும்? ஷூ காக்கா. அந்த காக்காக்கு பேரெல்லாம் வச்சிருக்கிறோம். என்ன காக்கா? அது போய் சொல்லு, மம்மி எனக்கு அந்த வீட்டுல இருந்து ஒரு பேர் சொல்றாங்க, எனக்கும் அதே பேர் தான். ஆண்டவர் அப்படி இல்லை, அந்த கூப்பிடுதலை கேட்கிறார். நீங்க பாடுறத அவர் ரசிப்பாருங்க. அவருக்கு தேவை ராகம் இல்லை, அவருக்கு தேவை தாகம். ஆண்டவர் சொல்லல ராகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்லல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்டா. ஆமே, நல்ல வர்ஷிப் பண்ணி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி, ஆமே, நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கும் போது
எலியா ரொம்ப எல்லாம் ஜெபம் பண்ணல. நீ சொன்னபடி செய்தேன் ஆபிரகாமின் தேவனே. மொத்தம் 32 வார்த்தைகளா எவ்வளோ இருக்கு நீங்க எண்ணி பாருங்க. இவ்வளோ தான் ஜெபம். ஆனா ஆண்டவர் கேட்டார் பார்த்தீங்களா? பலி செலுத்தி ஜெபிக்கிறான். அடுத்து எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. ஆமென். 18வது அதிகாரம் 42 முதல் 44 வரை கொஞ்சம் வேகமா வாசிங்க. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒண்ணுமே இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எலியா எது வரைக்கும் ஜெபம் பண்றான் தெரியுமா? பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுதுன்னு சொன்னாரே, கேட்கப்பட்டதை கண்கள் காணும் வரைக்கும் ஜெபம் பண்றார். ஜெபத்தினுடைய ஆரம்ப ரிசல்ட் 6 ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒண்ணுமே. என்ன பதில் வருது? 43வது வசனத்தை திரும்ப வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். முதல் முறை இப்படி 6 முறை ஜெபித்து ரிசல்ட் எப்படி வருது? நமக்கு முதல் ரிசல்ட் ஒண்ணு இல்லைனாலே ஆண்டவருக்கு சித்தம் இல்லையா இருக்கும். ஜெபிக்க மடிச்சு என்னெல்லாம் சொல்றோம் தெரியுமா? கொஞ்சம் அதாவது 7வது முறை பெருமழை நிறைச்சல் அல்ல, 7வது முறை தான் ஒரு உள்ளங்கை அளவு மேகம். அவருடைய உள்ளங்கை அல்ல, நம்முடைய உள்ளங்கை அளவு மேகம்னா எங்க ஒரு டாட்டு மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். ஒரு புள்ளி மாதிரி தெரியும். வானத்துல உள்ளங்கை அளவு மேகம் எவ்வளவுங்க தெரியும்? கொஞ்சம். முதல் 6 ரிசல்ட் என்ன தெரியுமா? அதுவும் சாதாரண ஜெபம் கிடையாது. மலையின் உச்சியில போய் முழங்காலில் தலைப்பட குனிந்து இவ்வளவு தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து எழும்பி வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நான் இந்த விண்ணப்பத்தை 6 ஆகஸ்ட் ஜெபத்தில் வச்சாச்சு. ரிசல்ட் ஒன்றுமே. அமைதியாயிட்டீங்க. எலியாவும் நம்மை போல விடல. 7வது ஒரு முறை இப்ப போய் பாரு. ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒன்னும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை என்று கேட்டுக்கொண்டவன் காதுல இப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. இதோ ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புகிறது. இதோ ஒரு உள்ளங்கை சிறிய மேகம் எழும்புகிறது. பெரிய ஜெபத்துக்கு பதில் எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? சின்ன மேகம். ஹல்லேலூயா. எலியாவுக்கு தெரிஞ்சிட்டு, அது சிறிய மேகம் இல்லப்பா, ஆகாப்ட ஒழுங்கா மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு போக சொல்லிடு. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருப்பாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல நீடிய பொறுமையா இருப்பாராம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வாராம். இவ்வளவு ஜெபத்துக்கும் நம் கண்கள் காண்கிறது சிறிய மேகமா இருக்கலாம். சிறிய மேகமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அது பெரும் மழையாய் மாற போகிறது. இது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.